நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கிப்ஸ் ஃபேஸ் ரூலை பற்றி பார்க்க போகிறோம். ஃபேஸ் ரூல் அதாவது என்ன ஃபார்முலானா P+F = C+2. இதான் வந்து கிப்ஸ் ஃபேஸ் ரூலோட ஃபார்முலா. இதே ஃபார்முலா வந்து நீங்கள் மெட்டீரியல் சயின்ஸில் படிக்கும்போது எப்படி இருக்குன்னா P+F = C+1 அப்படிம்பாங்க. இந்த இடத்துல 1 யூஸ் பண்ணுவாங்க, இந்த இடத்துல 2 யூஸ் பண்ணுவார். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கேஸஸை பற்றி இது பண்ணுவோம். கேஸஸ் ஃப்ளூயிட்ஸ். இந்த கேஸஸ் ஃப்ளூயிட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். பட் உங்கள் மெட்டீரியல் சயின்ஸ் அந்த சாலிட்ஸில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரோட ரோல் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். சாலிட்ஸ் ஆர் இன்கம்ப்ரசிபிள்ங்கிறதுனால ப்ரெஷரை பொறுத்து ப்ரெஷரோட ரோல் அவ்வளோ பெருசாக இருக்காது. ஓகேவா? அதனால தான் இந்த இடத்துல 1 யூஸ் பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து 2. ஓகேவா? இந்த என்ன Pனா வந்து ஃபேஸ் ஆஃப் த சிஸ்டம். நீங்கள் வாட்டர் ஒரு காம்பனண்ட்னா நீங்கள் எதை எடுக்கிறீங்க? வாட்டரை வந்து என் காம்பனண்ட்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது வந்து இப்போ லிக்விட் ஃபேஸில் இருக்கா, சாலிடில் இருக்கா, கேஸில் இருக்கா அப்படிங்கிற கன்செப்ட். இது வந்து என்னென்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் த சிஸ்டம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர் வந்து ஃபேஸ் ரூல் டிசைன் பண்ணார். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்னன்னாக்க இப்போ வந்து எத்தனை இண்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு ஒரு சிஸ்டம் வந்து டிஃபைன் பண்ண முடியும் ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் நடக்கிறப்போ அப்படிங்கிறத சொல்கிறது தான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் த சிஸ்டம். எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அந்த சிஸ்டம் இந்த ப்ராசஸ்க்கு அப்படிங்கிறது. இப்போ என்னன்னா சிங்கிள் ஃபேஸ் சிங்கிள் காம்பனன்ட் சிஸ்டம்ஸ். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ஃபேஸ் சிங்கிள் காம்பனன்ட். என்னன்னா ஓகே சிங்கிள் ஃபேஸ் சிங்கிள் காம்பனன்ட் நம்ம எப்போதும் சிங்கிள் காம்பனன்ட் தான் எடுத்துப்போம் நம்ம ஸ்டடீஸ்க்கு. இங்கே ஃபுல்லாக தெர்மோடைனமிக்ஸ் ஃப்ளூயிட்ஸ் எல்லாத்துலேயும் சிங்கிள் காம்பனன்ட் சிஸ்டம் தான் எடுத்துப்போம். இப்போ என்ன சிங்கிள் ஃபேஸ் சிங்கிள் காம்பனன்ட் சிஸ்டம்னா என்னன்னா இப்போ வாட்டரை வந்து என்னோட காம்பனண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, சாலிட் ஃபேஸில் இருக்குது, ஐஸ் க்யூப் ஃபார்மில் இருக்குது. இப்போ அந்த சிஸ்டம் வந்து எத்தனை இண்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு அந்த சிஸ்டம் வந்து அந்த சிஸ்டமோட ஃப்ரீடம் வந்து நம்மளால் டயக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஃபேஸ் ஆஃப் த சிஸ்டம் வந்து இங்கே சாலிட் ஃபேஸில் இருக்குது ப்ளஸ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு காம்பனன்ட் ப்ளஸ் 1 which is equal to 2 இல்லையா? இப்போ வந்து 2 இண்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போதும். 2 இண்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு அந்த சிஸ்டம் வந்து எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ண முடியும். அதான் வந்து இந்த இது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சிங்கிள் ஃபேஸ் இல்லை 2 ஃபேஸ் சிங்கிள் காம்பனன்ட் சிஸ்டம். 2 ஃபேஸ் சிங்கிள் காம்பனன்ட். டூ ஃபேஸ் சிங்கிள் காம்பனன்ட் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் வேப்பர் ரெண்டுமே இருக்குது சிஸ்டத்தில். ரெஃப்ரிஜரேஷன் பைப்ஸில் இருக்கும் அந்த மாதிரி தான் இவாபரேட்டர் டியூப்ஸில் 2 ஃபேஸுமே எக்ஸிஸ்ட் ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகும் அந்த மாதிரி. இப்போ வாட்டர் அதே என் காம்பனண்ட் வந்து வாட்டர் தான், போத் சாலிட் அண்ட் லிக்விட் ஃபேஸில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ வந்து என்னோடய ஃபேஸஸ் நம்பர் வந்து 2 ப்ளஸ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு காம்பனண்ட் ஒரே காம்பனண்ட் ப்ளஸ் 2. ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு 1. ஃப்ரீடம் கம்மியாகுது. ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் வச்சு தான் நம்மளால் வந்து இதை சொல்ல முடியும். இந்த சிஸ்டம் வந்து இதுன்ட்டு இந்த சிஸ்டமை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரே ப்ராப்பர்ட்டி போதும்.
ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே சிங்கிள் காம்பனன்ட் 3 ஃபேஸ். 3 ஃபேஸ்னா ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னு ட்ரிபிள் பாயிண்ட்ஸ். அந்த ஸ்டேட்டில் எவ்வளோ ஃப்ரீடம் ஆஃப் அவர் சிஸ்டம் இருக்கும் அப்படின்னா சிஸ்டம் ஃப்ரீடமே இருக்காது அந்த ஸ்டேட்டில். என்னதுன்னா ஃபேஸ் வந்து 3 ஃபேஸ் ப்ளஸ் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு காம்பனன்ட் சிங்கிள் காம்பனன்ட் ப்ளஸ் 2 which is equal to 0. இந்த சிஸ்டத்தில் வந்து ஃப்ரீடமே இருக்காது. அதனால தான் வந்து இந்த ட்ரிபிள் பாயிண்ட்டை வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுக்கிறாங்க. ஏன்னா இது எந்த ப்ராப்பர்ட்டியுமே டிபெண்ட் ஆகலை. இது ரெண்டு இண்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டி வச்சு டிபெண்ட் ஆகி அந்த சிஸ்டத்தை டிஃபைன் பண்ண முடியும். இது ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டியை வச்சு இந்த 2 ஃபேஸ் சிஸ்டத்தை டிஃபைன் பண்ண முடியும். ஆனால் இந்த 3 ஃபேஸ் சிஸ்டத்தை எந்த ப்ராப்பர்ட்டியுமே அது டிபெண்ட் ஆகலை, 0. அதனால தான் வந்து இதை வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுக்கிறாங்க. ரெஃபரன்ஸ் பாயிண்ட் 1954 அப்புறமேட்டு வந்து நம்ம ஸ்டீம் டேபிளில் வச்சுருக்காங்களே, ஸ்டீம் டேபிளில் எல்லாம் என்தால்பி அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது எல்லாமே ட்ரிபிள் பாயிண்ட் ரெஃபரன்ஸாக வச்சு தான் எல்லாமே எடுத்துருப்பாங்க. ஓகே, எல்லா டெம்பரேச்சர் ஸ்டடீஸ்க்கும் இப்போ ட்ரிபிள் பாயிண்ட் தான் ரெஃபரன்ஸாக எடுப்பாங்க. ஆஃப்டர் 1950ஸ்க்கு அப்புறம் கிப்ஸ் ஃபேஸ் ரூல் இவ்வளோ தான்.